ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்கு நைவேத்தியம் பண்ண பொரி உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 2 வெரைட்டியான பொரி உருண்டை காட்ட போகிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. அவல் பொரியும் நெல் பொரியும் வச்சு எப்படி பொரி உருண்டை பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: வெல்லம், எள்ளு, ஏலக்காய் பொடி, தேங்காய் பல்பலாக கட் பண்ணது, பொட்டுக்கடலை. நான் இந்த மாதிரி ஒரு கப்பில் தான் மெஷர்மெண்ட் பண்ணேன். 3 கப் பொரிக்கு 1 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வானலியில் பொட்டுக்கடலையை லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அடுத்தது எள்ளை வறுத்துக்கலாம். எள்ளை முன்னாடியே கொஞ்ச நேரம் ஊற வச்சுடுங்க. எள்ளு நல்லா வெடிக்கணும். அதுக்காக தான் இந்த எள்ளு எல்லாமே நீங்கள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக தான் இது போடுறது. எள்ளு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ பாகு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் வெல்லத்தை கரைய விடுங்க. பாருங்க, பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது நான் ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின வெல்லம் தான், ஸோ நான் வடிகட்டலை. அந்த பாகு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே பல்பெல்லாம் கட் பண்ண தேங்காவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பாகு கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு பேசின்ல அவல் பொரியை போட்டுக்கோங்க. அதில் பொட்டுக்கடலை எள்ளையும் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ பாகோட ஸ்டேஜ் வந்துச்சான்னு பார்க்கலாம். பாகு கரெக்டான ஸ்டேஜில் இருந்தால் தான் நல்லா பொரி உருண்டை நல்லா உருட்ட முடியும், இல்லைன்னா உதிரி உதிரியாக ஆகிடும். ஸோ பாகு கரெக்டான ஸ்டேஜில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில் விட்டு பாருங்கள். அந்த பாகை நம்ம கையால் உருண்டையாக எடுக்க முடிஞ்சிச்சுன்னா பாகு கரெக்டான ஸ்டேஜ்னு அர்த்தம். இப்போ அந்த மாதிரி உருண்டையாக வரல. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப எரிய விட வேண்டாம். இப்போ மறுபடியும் தண்ணியில் விட்டு பார்ப்போம். பாருங்கள், நல்லா உருட்டை வந்துருச்சு பாகு. ஸோ இது கரெக்டான ஸ்டேஜ் தான். இப்போ அதை பொரியில் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா பாகு பொரியோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ இது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். பொரி உருண்டை ஹீட்டோடு இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிடணும். ஆறி போச்சுன்னா நம்மளால் உருட்ட முடியாது. அதனால் சூடாக இருக்கும். அதுக்கு சூடை தாங்கிறதுக்கு கையில் நெய் அல்லது அரிசி மாவு தடவிக்கலாம். அரிசி மாவு தடவினா இன்னுமே பெட்டர், ரொம்ப சூடு தெரியாது உங்களுக்கு. அடுத்தது நெல் பொரி எப்படின்னு பார்க்கலாம். இதுவும் அவல் பொரி மாதிரியே தான். ஒரு பேசினில் நெல் பொரி போட்டுக்கோங்க. அதில் பொட்டுக்கடலை எள்ளையும் ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை எள்ளோ ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவல் பொரி மாதிரியே இதுக்கும் நெல் பொரிக்கும் பாகு நல்லா காய்ச்சி அதோட கரெக்டான பதம் வந்ததுக்கப்புறமா அதை அவல் பொரியில் ஊற்றிடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம உருண்டை பிடிக்கலாம். அவல் பொரி நெல் பொரி ரெண்டும் ஒரே மெத்தட் தான் பண்ணுறது. கையில் அரிசி மாவு தவிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிருங்க.
ஸ்வீட் அண்ட் யம்மியான அவல் அண்ட் நெல் பொரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.